Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு ஒரு high-end PC சர்வர் PC பத்தி பார்க்க போறோங்க. சோ நம்ம கஸ்டமர் கிருஷ்ணகிரியில இருந்து இந்த PC build ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சோ எதுக்காக இந்த PC full detailed வாங்குறாங்கங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த PC build ஓட purpose பாத்தீங்க அப்படினா இதோட மெயின் யூசேஜ் வந்து சர்வருங்க. ஸோ கஸ்டமர் வந்து அவரோட ஆஃபீஸ் சிஸ்டம்ஸ் ஒரு 7 to 10 சிஸ்டம்ஸை வந்து ஒரு மெயின் சர்வர் பிசியில் கனெக்ட் பண்ணுங்கிறக்காக ஒரு ஹையர்-எண்ட் பிசியை சர்வராக கேட்டிருக்காரு. அதுக்காக நம்ம இந்த PC build சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசியோட ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2,15,000 வரும். ஸோ கஸ்டமரோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியிலேருந்து இந்த பிசி ஆர்டர் பண்ணியிருக்காருங்க. ஸோ நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்க்கு கோயம்புத்தூர்லேருந்து ஃபுல் பிசி செட்டப் பில்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கொரியர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த பிசியோட ஸ்பெக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல்ல i9 ப்ராசர். ஸோ இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவுல பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல்ல 14th gen தான் AMDயோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபைடாக நம்ம வந்து இன்டெல்ல வந்து கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 14th genல என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா i9ல 14900KS அப்படிங்கிற சீரிஸ். நீங்கள் ஒரு ஹையர்-எண்ட் பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராசர் சீரிஸ்லேயே ரொம்ப ஹையர்-எண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா KS சீரிஸை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த டாப் சீரிஸ். பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியும் இருக்குங்க டெஃபினட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா MSIல Z790A Max Wi-Fiங்கிற DDR5 மதர்போர்டு தான் கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா கஸ்டமருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது DDR5 சீரிஸ் தான். ஏன்னா உங்களுக்கு இன்டெலும் சரி AMD சரி எல்லாருமே வந்து DDR5 சிப்செட்டில் வந்துட்டாங்க. ஸோ இனி அப்கமிங்கில் வந்து DDR5 தான் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் உங்களோட பிசி பில் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக DDR5 சிப்செட்டான மதர்போர்ட் சூஸ் பண்ணுங்கள். DDR5 ஆன ரேமையும் சூஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சரிஸ்டிக்காக உங்கள் பிசி வேணும்னா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு. நம்ம NVIDIAவில் RTX 4070 சூப்பர் சீரிஸ் கலர்ஃபுல் பிராண்டில் இந்த பிசி பில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 12GB VRAM இருக்கக்கூடிய கிராஃபிக் கார்டு. ஒரு ஹையர்-எண்ட் பிசிஸ் போகிறப்ப நீங்கள் ஒரு 4060 சீரிஸ்க்கு மேலே போகிறப்ப உங்களுக்கு 4070 சூப்பர், 4070 Ti, 4080, 4090 இந்த சீரிஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக NVIDIA ப்ரிஃபர் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா NVIDIAவோட டிரைவர் சப்போர்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் AMD பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் கம்பேர் டு NVIDIA உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி சைடில் வந்து NVIDIAவோட டிரைவர் சப்போர்ட்ஸ் AMDயோட பெட்டராகவே இருக்குது. AMD சீரிஸ் அப்போ யார் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா AMDலையும் ஒரு செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கேமிங் இருக்கீங்க அப்படின்னா கேமருக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில மல்டி டாஸ்கிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து AMD கிராஃபிக்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கு நம்ம கொடுத்துருக்கிறது WD1TB Gen 4 Black SSD தாங்க கொடுத்துருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி SSDலையும் Gen 4 வந்து இப்போ ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் வெர்ஷன். Gen 5 அப்கமிங்கில் இருக்குது ஒரு சில மாடல்ஸு. ஸோ உங்களோட சீரிஸ் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் Gen 5யும் போகலாம். உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னீங்கன்னா Gen 4 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனு. ஸோ இதுக்கடுத்து வந்து ரேம் கார்ஷேர் சீரிஸில் 16GB 2 ஸ்டிக் கொடுத்துருக்கோம் 6000 mAhல. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 2ங்க 2 பேக் கொடுத்துருக்கோம். டோட்டலாக 4 ஸ்டிக் வருது. உங்களுக்கு 16x4 டோட்டல் சீரிஸ் 6000 mAhல கொடுத்துருக்கோம். கேபினெட் ஆன்டி ஸ்போர்ட்ஸில் கிறிஸ்டல் எக்ஸல் சீரிஸ் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட்டை பாருங்கள், ரொம்ப காம்பேக்டான கேபினெட்டு. ஆனால் இந்த கேபினெட்டில் நீங்கள் ஒரு ATX போர்டை ஃபிட் பண்ணலாம். 360 கூலரையும் நீங்கள் இந்த கேபினெட்டில் ஃபிட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னல் கூலிங் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த பிராண்ட்லையுமே வந்து உங்களுக்கு இந்த காம்பேக்ட் சீரிஸோட இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய கேசஸ் நான் பார்க்கல. ஆன்டி ஸ்போர்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. டெஃபினட்டாக உங்கள் பட்ஜெட்டில் கேசஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் கேசஸ் வித் ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸோட பாருங்கள், ஒரு பெஸ்ட் ஃபார் பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் சப்ளை. நம்ம ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹையர்-எண்ட் சீரிஸ் போகிறீங்க அப்படின்னா PCI 5 சீரிஸ் பாருங்கள். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் சீரிஸ் எல்லாமே PCI 5 தான். இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பவர் சப்ளை MSIல A850 பவர் சப்ளை PCI 5 சீரிஸ். உங்களுக்கு இது 80+ கோல்டு ஃபுல்லி மாடலர் 10 years வாரண்டி வருங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம லிக்விட் கூலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூலர் மாஸ்டரில் 360 லிக்விட் கூலர் இந்த பிசி பில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது கூட அடிஷ்னலாக மானிட்டர் வந்து DELL 24-inch மானிட்டர் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் கீபோர்ட் மவுசஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் ஆக்சசரிஸ் மானிட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த பிசியோட காஸ்ட் வந்து 2,15,000 வருது. ஸோ நாங்கள் பிசியை எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்டையர் செட்டப் வந்து எவ்வளோ சேஃப்டியாக உங்களுக்கு பேக் பண்ணி உங்களோட லொக்கேஷனுக்கு நாங்கள் இந்த பிசியை அனுப்புகிறோங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்.
நீங்கள் இப்போ வெளியூர்லேருந்து இந்த பிசி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பயோஸ் கோயம்புத்தூரில் எப்படி நம்ம ஆர்டர் கொடுக்கறது, சேஃப்டியாக பிசி வருமா, பேக்கிங் கரெக்டாக இருக்குமாங்கிறத பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஸோ இந்த பிசிக்கு நாங்கள் எப்படி வீடியோவில் பேக்கிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் எல்லா பிசிஸ்க்குமே நாங்கள் பேக்கிங் பண்ணுறோம். ஸோ உங்கள் பிசி டெஃபினட்டாக சேஃபாக ரீச் ஆகும் வித் ப்ராப்பர் பேக்கிங்கோட பயோஸில் இருந்துங்க. ஸோ இது கூட அடிஷ்னலாக பிசிஸோட நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ இருக்குது, கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் லோக்கலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் இஎம்ஐயும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, bye.